மாணவர்கள், ஏழைகள் மற்றும் சமூக அநீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வில் அடுத்தடுத்த முறைகேடுகள் அம்பலமாவதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் கருத்தை பதிவிட்டுள்ளார். அதில் மாணவர்கள், ஏழைகள் மற்றும் சமூக அநீதிக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் தற்போது வெடித்துள்ள நீட் தேர்வு முடிவுகள் குறித்த சர்ச்சைகள், நீட் தேர்வு என்பது அடிப்படையில் சமத்துவம் இல்லாதது என அம்பலப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் மேம்பாட்டுக்கு அதிக வாய்ப்பளிக்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை என சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆனால் ஒன்றிய அரசின் நீட் தேர்வு அதற்கு நேர்மாறாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்புகளை தடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே மாணவி அனிதா போன்ற எண்ணற்ற மாணவர்கள் நீட் தேர்வால் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறவில்லை என ஒன்றிய அமைச்சர் மறுத்து வந்தாலும் உண்மை வேறு விதமாக உள்ளது என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், குஜராத்தில் தேர்வு மைய அதிகாரியே பணம் வாங்கிக் கொண்டு நீட் விடைத்தாளில் திருத்தம் செய்தது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதையும், குஜராத்தில் நீட் முறைகேட்டில் பல கோடி ரூபாய் கைமாறியதற்கு ஆதாரமாக காசோலைகள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.